ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பல சத்துக்கள் நிறைஞ்ச சுண்டைக்காயை வச்சு செய்யக்கூடிய அருமையான இந்த துவையல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே நம்ம வந்துட்டு சாம்பார், காரக்குழம்பு, வத்த குழம்புல தான் பச்சை சுண்டைக்காயை சேர்ப்போம். நம்ம இந்த மாதிரி இடிச்சிட்டு துவையல் அரைச்சி செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சுண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தட்டில் போட்டு ஒரு இடிக்கல்லோ அல்லது மத்தோ வச்சு இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4லேருந்து 6 காஞ்ச மிளகாய், 5லேருந்து 6 பல்லு பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம், 1லேருந்து 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற சுண்டைக்காய் எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்க்கணுங்க. சுண்டைக்காயை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டே இருந்துட்டு இது நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அதுக்கப்புறம் திறந்து எடுத்துக்கணும். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புளி வைக்கணும். இதுக்கு ஓரளவுக்கு நம்ம புளி வச்சுட்டு அந்த சூடுலேயே அது வதங்குற மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்டோட கொத்தமல்லி தழையும் நம்ம சேர்த்துக்கணும். இந்த சூட்லேயே இந்த கொத்தமல்லி தழையும் வதங்கணும். கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு ஸ்டவ்வை ஆனில் வைக்காதீங்க. அந்த ஃப்ளேவரே மாறிடும். இது அப்படியே செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு தாளிக்கிறதுனாலும் நீங்கள் தாளிச்சிக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். வெறும் சாதத்துலேயே இதை நெய்யும் நல்லெண்ணையும் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். ரசம் சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு நல்லா போகும். இவ்வளவு ஏன் பழுதுக்கு நான் இன்றைக்கி இதை தான் வச்சு குடித்தேன். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வயிற்று புண்ணு, வாய் புண்ணு இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. விட்டமின்ஸ், கால்சியம்ஸ், மெக்னீஷியம், பாஸ்பரஸ்னு எல்லா சத்துக்களும் நிறைவாக இருக்கக்கூடிய இந்த குட்டி சுண்டைக்காய் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.